Hello everyone. Very good evening all of you. இன்றைய தினம் நாம இந்த அறுசுவை மருத்துவம் அல்லது அறுசுவையியல். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிற ஐடியால இல்ல. நம்ம அவுட் ஸ்டேஷன் போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால டவுட்டா இருந்துச்சு இன்னைக்கு எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. பட் நேரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஷெட்யூல் டைம் இன்று இரவு 7 மணின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 6 நிமிடங்கள் தாமதமாக நம்ம இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வகுப்பு சார்ந்து நம்ம இன்று நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணல. இன்றைய தினம் நம்ம வேற எந்த பதிவுகளும் பதிவிடல அப்படிங்கிறதுனால, ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். மேபி நம்ம கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்து பார்த்துட்டு, அதற்கு அடுத்து நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால நமக்கு இந்த அறுசுவை மருத்துவம். அப்போ அறுசுவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 6 சுவைகள். இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு அல்லது உப்பு. காரம் அப்படிங்கிறத கார்ப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. உப்பு, துவர்ப்பு, காரம். அதுக்கடுத்து இனிப்பு, புளிப்பு, கசப்பு. இது ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இந்த மாதிரி ஒரு 2 பேட்டர்னா நம்ம ரொம்ப ஈஸியா அந்த சுவைகளை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப என்னென்ன சுவைகள் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா இது என்ன பெரிய விஷயமா? 6 சுவைலாம் எல்லாருக்கும் தானே தெரியும் அப்படிங்கிற மாரி. பட் இந்த சுவைகள நம்ம இந்த பேட்டர்ன் 2 விஷயங்களாக பிரிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த சுவைகள நம்ம மருத்துவமா பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக நமக்கு உதவி செய்யும். அப்ப இத நம்ம அறுசுவை அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சுவைகள நம்ம அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஏதோ ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சுவைகள்ல நாம இன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு இயற்கைக்கு மாறான அல்லது ஆர்ட்டிஃபிஷியல் அல்லது கெமிக்கல் அப்படிங்கிற பேர்கள்ல தான் நிறைய சுவைகள எடுத்துட்டு இருப்போம். ஆனா இந்த அறுசுவை மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உணவே மருந்து அப்படிங்கிறத தாண்டி சுவையே மருத்துவம் அல்லது உணவே மருத்துவம், சுவையே மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மருத்துவர் சரியான மருத்துவம் பார்க்கணும். இப்போ உணவுங்கிறது மருந்து ஓகே. அப்ப அந்த சுவைங்கிறது மருத்துவமாகவோ அல்லது மருத்துவராகவோ இருந்து சரியான வேலைகள செஞ்சா மட்டும் தான், அந்த உணவு என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து நமக்கு சரியாக வேலை செய்யும். அப்ப நம்ம உணவு எடுக்கிறதுல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அந்த உணவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சுவைகள், சுவைகளினுடைய அடிப்படையில நாம அதை சரியாக தேர்ந்தெடுத்து குடுத்தோம் அப்டின்னா, அங்க உணவு மட்டுமே நமக்கு மருந்தாக வேலை செய்யாமல், அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சுவைகள் என்பதும் நமக்கு மருத்துவமாக வேலை செய்யும். அப்படி மருத்துவமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப அருமையாக புரிய வரும். அப்ப இந்த அறுசுவை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது 100% நேச்சுரல். இயற்கையான சுவைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள நாம எடுத்துக்கொள்ளணும். ஆர்ட்டிபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஆர்ட்டிபிஷியல் எசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த அறுசுவை மருத்துவத்துல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேட்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? Yes, anyone please kindly do respond. கேக்குதுங்க சார். ஓகே. தேங்க் யூ மேடம். இஃப் இன் கேஸ் சம்டைம்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆனாலோ, அல்லது வாய்ஸ் சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாலோ, கைண்ட்லி நீங்க மியூட் எடுத்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா மெசேஜும் போடலாம். சரி. இப்ப இந்த அறுசுவைகள நம்ம மருத்துவமா எப்படி பார்க்கணும்?
அப்படிங்கிறது. இப்ப இந்த அறுசுவைகளை கொண்டு இப்ப மருத்துவமா நம்ம பார்க்கும்போது, நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனம் சார்ந்த உணர்வுகளையும் நம்ம சரியாக கையாள முடியும். அதேபோல நமக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள வந்து சரி செய்ய முடியும். அப்ப இங்க வெறும் சுவைகள மட்டுமே நம்ம எடுத்து நம்ம மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் வந்து நோய்கள சரி செய்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு மற்றபடி உணவே மருந்து அப்படிங்கிறதோ, அல்லது மாத்திரைகள எடுக்கிறதோ, இதெல்லாம் வந்து அவசியமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டா, மற்றவைகளும் அவசியம் தான். அதில நம்ம மற்ற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதேபோல நம்ம அறுசுவைகளுக்கும் கொடுக்கணும். ஒன்று இந்த அறுசுவை அப்படிங்கிறது நமக்கு பிரதானமாக இண்டிவிஜுவலாக வெறும் சுவைகள் மட்டுமே நமக்கு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள வந்து பல்வேறு பிரச்சனை வந்து சரி செய்யலாம். அல்லது நாம எடுக்கக்கூடிய அந்த சுவை அப்படிங்கிறத நம்ம வெறும் சுவையா வந்து எடுக்க முடியாதுல்ல. அப்ப அது ஒரு உணவு ரீதியாகவோ, இல்ல ஏதோ ஒரு மாத்திரை, மருந்துகள் அப்படிங்கிற ரீதியா தான் நம்ம ஒரு சுவைய வந்து குடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் உணவுல இருக்கக்கூடிய அதனுடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்து வேலை செய்யும். அப்போ ஒன்று வெறும் சுவையாக மட்டுமே பிரதானமாக நமக்கு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனைகள சரி செய்யும். அல்லது நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு சில மருந்துகள், மாத்திரைகள் அல்லது வந்து உணவுகள்ல இருக்கக்கூடிய அதனுடைய மருத்துவ குணத்திற்கு ஒரு உறுதுணையாக இருந்து, சப்போர்ட்டிங்கா இருந்தும், நமக்கு வந்து உடல் சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பணிபுரியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு ஒரு இனிப்பு சுவை அப்படிங்கிறது தெரியும். இப்ப அந்த இனிப்பு சுவைகள வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஒரே இனிப்பு சுவையில ஒரு 4 ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பொதுவா எக்ஸாம்பிளுக்காக. இப்ப அத நம்ம ஒவ்வொரு அந்த ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு பழங்களுக்கோ அல்லது உணவுகளுக்கோ ஒவ்வொரு மருத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ 4மே ஒரே சுவை தான். இப்ப அது சுவையா பார்த்தோம்னா 4மே வந்து ஒரே மாரியான அறுசுவை சார்ந்து இருக்கக்கூடிய உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள சரி செய்யும். ஆனா அந்த 4ல வந்து நமக்கு அந்த மருத்துவ குணம் அறிந்து அந்த ஒரு உணவு, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது, அந்த மருத்துவ குணத்தோட இருக்கக்கூடிய அந்த உணவு அல்லது பழங்களோட அந்த சுவையும் சேர்ந்து வந்து வேலை செய்யும். இப்ப வெறும் சுவைய மட்டும் நம்ம தனியா பார்க்காம, எந்த மாதிரியான இயற்கையான பொருட்களோடு நம்ம அந்த சுவைய வந்து சரியா எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் தான், நாம இந்த மனம், உடல் சார்ந்த பிரச்சனைகள எப்படி வந்து அறுசுவை மருத்துவமாக பார்த்து நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால சரியா தெரிந்து கொள்ள முடியும். சரி. இனிப்பு சுவை கொண்ட இயற்கையான உணவு வகைகளோ அல்லது பழங்கள், ஃப்ரூட்ஸ் இல்ல ஒரு 4 பழங்கள் அல்லது 4 உணவுகள் அல்லது உணவு, பழங்கள் 2ம் சேர்த்து வந்து ஒரு 4 அப்படிங்கிற மாரி யாராவது வந்து சொல்ல முடியுமா? எஸ் எனிஒன்? பனானா, ம். ஆப்பிள், ஓகே. ஆரஞ்சு கிரேப்ஸ். ஆரஞ்ச், கிரேப்ஸ். கிரேப்ஸ். ம். சரி. இப்போ நம்ம இத சுவையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 4மே வந்து இயற்கையான விஷயங்கள் தான் இல்லையா? ஆமா சார். சரி. இதுல வந்து நமக்கு பிரதானமா கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இதுல எந்த உணவு வந்து நமக்கு மிக எளிதாகவோ, அல்லது நம்மளுடைய மாவட்டங்கள்லயோ, நம்மை சுற்றிய கிராமங்கள்லயோ, அல்லது சிட்டீஸ்லயோ, அல்லது நம் நாட்டு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடியதுல எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து இதுல இருக்கு? நீங்க வாழை சொல்லியிருந்தீங்கல்ல. வாழைப்பழம், சரி. வாழைப்பழம், கொய்யா. ஓகே. வாழைப்பழம், கொய்யா இதெல்லாம் வந்து நம்ம தமிழகம் சார்ந்த அல்லது நம்ம இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான உணவு அல்லது பழ வகைகள். சரி இப்ப இதுல வந்து இப்ப நமக்கு சுவையா பார்த்தோம்னா, ஓகே கிட்டத்தட்ட 4 அல்லது 5லயும் வந்து இப்ப ஒரு சுவை அப்படிங்கிறது ஓகே சார் இனிப்பு சுவை தான். அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 4 பிரத்யேகமான தனித்தனியான உணவுகளுடைய மருத்துவ குணங்கள் என்ன? அத நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். பிளஸ் இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் எடுக்க சொல்றாங்க சார். அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆப்பிள்ங்கிற அந்த ஒரு தன்மைய மட்டும் பார்க்காம, அது என்ன சுவை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ உணவே மருந்து அப்படிங்கிறத சொல்லும்போது, நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளிலும் முடிந்த அளவு நாம அந்த சுவை அப்படிங்கிற அடிப்படையிலும் பார்த்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அறுசுவை தன்மைகள வந்து நம்ம சரியா வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்.
அப்ப அது எப்படி வந்து நம்ம கொண்டு வர முடியும்? அன்றாட டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எப்படி அத புரிஞ்சுக்கணும்? அந்த அறுசுவைங்கிறத வந்து நம்ம மருத்துவமா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி வந்து அறுசுவை மருத்துவத்த பத்தியோ அல்லது அறுசுவைகள பத்தியோ வந்து யாரேனும் வந்து கேள்விப்பட்டிருந்தாலோ, அல்லது வந்து அறுசுவைய பத்தி எனக்கு தெரியும் சார். இதெல்லாம் வந்து நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உடல் சார்ந்து, மனம் சார்ந்தெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பிராக்டிகல் லைஃப்ல வந்து நாங்க அத ரியல் டைம்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த லைவ்ல இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, இப்போ தான் சார் அட்டெண்ட் பண்ணுறது சார். நீங்கள் கேள்விப்படல. ஓகே. ரைட். சரி. வாதம், பித்தம், கபம். இது ஓரளவுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஓகே. சரி. அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது பொதுவாக சுவைகளோட சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சம்மந்தப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சம்மந்தப்பட்டு தான் சார் இருக்கு. ஓகே. பட் நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றோமா? அறுசுவைகள. இல்ல சார். ஏன் பண்றதில்ல? ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க மாட்டேங்குது. என்ன சூழ்நிலை மேடம்? ஆ வாதம், எல்லா பித்தம், வகையான கபத்த ஃபாலோ உணவுகளும் இல்ல சார். எல்லா வகையான உணவுகளையும் ஒரே நேரத்துல எடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு எடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாட்டேங்குது. ஓகே. இப்போ இப்ப நம்ம வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம அறுசுவை உணவுகள எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிரதானமா சொல்லலையே! ம் ஒட்டுமொத்தமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை வந்து இருக்கும். பிரதானமா வந்து இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன இப்போ அப்படிங்கிறது, எல்லா சுவையும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம தன்மையா வந்து எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது தான். ம் ஏன்னா இப்போ வாதம், பித்தம், கபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உடல் வாகு அப்படிங்கிற தன்மைகள மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, உடல் வந்து 3 வகையா வந்து சொல்றாங்க இல்லையா? பித்த உடல்வாகு, கப உடல்வாகு, வாத உடல்வாகு. அப்போ ஆமா வாதத்தன்மையில் சார். இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, அவர்களுக்கு மேக்ஸிமம் வந்து வாதம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும். அப்ப அவங்களுக்கு வாதம் சார்ந்து மட்டும் தான் வருமா சார்? அப்ப அவங்களுக்கு கபம் சார்ந்த, பித்தம் சார்ந்து வருதுன்னா, அதுவும் வரும். இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 நபர்கள் தனித்தனியா இருந்தாங்கன்னா கூட, ஒவ்வொருத்தருக்குமே வாதம் சார்ந்த நபர்களுக்கு பித்தம் சார்ந்தும் வரும், கபம் சார்ந்தும் வரும். ஆனா, அது அந்த வாதம் சார்ந்த நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு வாதம் சார்ந்த, மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். குறைந்த அளவுல வந்து அவங்களுக்கு பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த இருக்கும். இதே கபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் அதே மாரி தான். இப்ப அவர்களுக்கு கபம் சார்ந்த பிரச்சனை நெறையா இருக்கும். பித்தம் சார்ந்தும், வாதம் சார்ந்தும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வந்து அந்த 3 விதமான தன்மைகளும் வந்து இருக்கும். அப்ப அதுல அவங்க எது டாமினன்ட் பெர்சனாலிட்டியா இருக்காங்களோ, அத பொறுத்து அவர்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்ப இந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சுவை பிடிக்கும், ஒரு சுவை வந்து பிடிக்காம இருக்கும். ஏன்னா, இப்ப எல்லாருக்கும் எல்லா சுவைகளும் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்ப நமக்கு அது பிடிச்சிருக்கக்கூடிய சுவைகள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கூடுதலா அங்க என்ன பிரச்சனை வந்து நம்ம கொண்டு வர்றோம்? அல்லது குறைவாக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனை கொண்டு வரும்ன்னு தெரிஞ்சு, அந்த குறைகளை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் நம்ம சுவைகள எடுத்துக்கிட்டா போதும். அதுக்காக அறுசுவைகள் அப்படிங்கிறது நம்ம டோட்டலாவே வந்து பேலன்ஸ்டா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, நம்முடைய இந்த உடலினுடைய பல்வேறு விதமான அமைப்புகள் அப்படிங்கிறது, ஒரு சுவை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உட்கிரகிக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா அது வந்து பேலன்ஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது, அந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி தெரியும். இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து அறுசுவைகள் வந்து ஒரே டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாம் அவசியம் இல்ல. டைம் கிடைக்கும்போது எடுத்துக்கலாம் தவறு கிடையாது. ஆனா கால சூழ்நிலை இன்றைய காலகட்டங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரே டைம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஓவராலா பார்க்கும்போது நமக்கு அந்த அறுசுவையோட தன்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஆனா அது ஒரே நேரத்தில இருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? எஸ். ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எந்தெந்த சுவைகள் வந்து எப்படி இம்பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுமா?
நாடி பார்த்து. சரி. இப்போ ஒருத்தவங்க டெல்லியில இருக்காங்க. இப்ப நாம சென்னையில இருக்கோம். அல்லது மதுரையிலயோ, கோயம்புத்தூர்லயோ இருக்கோம். இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். இப்ப அவங்களுக்கு நம்ம பிராக்டிகலா வந்து நாடி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஒண்ணு நம்ம சென்னையோ, கோயம்புத்தூரோ, மதுரையிலயோ இருந்தோம்னா, டெல்லியில இருக்கக்கூடிய நபர் வந்து நம்ம கிட்ட வரணும். அல்லது நாம வந்து டெல்லிக்கு போணும். அப்படி போனோம்னா சாத்தியம். அப்ப பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் நெறைய இருக்கு. சரி, ஓகே. நாடி பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. சரி, வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே. நாடிங்கிறது வெரி குட் ஆன்சர். எஸ். அதை தவிர்த்து எனிவன்? எனி ஐடியா? யாருக்கும் எந்த ஐடியா இல்லையா? எஸ். ஐடியா இல்லை சார் அது. சரி, வேற என்ன எப்படி வேணா இருக்கலாம்னு எனி கெஸ்? சரி. இப்போ ஒருத்தவங்க டெல்லியில இருக்காங்க. நாம சென்னை, மதுரை இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கோம். இப்போ அவங்ககிட்ட நம்ம பேசுறோம். எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டோம்னா, ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடலெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா விசாரிக்கும்போது, சம்திங் வந்து அவங்க நம்ம ஏதாவது வந்து பிரச்சனைகள வந்து சொல்லுவாங்க. கரெக்ட்டா? உடல் சார்ந்த, மனம் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள அவருடைய அவஸ்தைகள ஏதோ ஒண்ணு வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஓன்லி வந்து சிம்ப்டம்ஸ் பேசிஸ். அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து மட்டுமே, நாம அவங்களுக்கு வந்து என்ன சுவை வந்து கூடுதலா இருக்கும், என்ன சுவை வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்ப அதற்கேத்த மாரி அவங்க என்ன உணவுகள் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, எடுக்காம இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த நிலையில வந்து அவங்களுக்கு கூடுதலா இருந்தது அப்படின்னு சொன்னா, அத வந்து குறைப்பதற்கோ அல்லது வந்து வேற எந்த சுவை வந்து நமங்க இம்பேலன்ஸா இருக்கிறத பார்த்து வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுல வந்து எடுத்துக்கலாம். அல்லது ஒரு சுவை வந்து அவங்களுக்கு உண்மையா குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் சுவைய வந்து அவங்க எடுக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னா, படிப்படியா அந்த சிம்ப்டம்ஸ் வந்து சரியாக ஆரம்பிக்கும். அப்போ ஒண்ணு நாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய பொறுத்து வந்து டைரக்ட்டா சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். கரெக்ட்டா? ஈஸியா இருக்கா இந்த மெத்தட்? எஸ். சார் ஈஸியாக இருக்குது சார். ஓகே. ஆனா, இப்போ ஒரு மனுஷனுக்கு இல்ல இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல பார்த்தோன்னா, ஒருத்தருக்கு 1,00,000 ஒட்டுமொத்தமா வந்து 1,00,000 பிரச்சனை இருக்கலாம். 1,00,000 வியாதி இருக்கலாம். இப்போ 1,00,000 வியாதிக்கு நம்ம அறுசுவையில வந்து சரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தெரியாது. கண்டுபிடிக்கலாம். பட் மோர் இன் டெப்த் நமக்கு அனலைசிஸ் தெரிஞ்சது அப்படின்னா பண்ணலாம். அதுவும் நம்ம ஸ்டார்ட்டிங் சொன்ன மாதிரி, வெறும் அறுசுவைகளை கொண்டு மட்டுமே நம்ம அந்த ஒரு பிரச்சனை சரி செஞ்சிட முடியுமான்னா, கிடையாது. அறுசுவைகளோட சேர்ந்து அந்த உணவு மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல எந்த உணவுலருந்து இருக்கக்கூடிய நமக்கு அந்த இனிப்பு சுவைய நம்ம சாப்பிடுறோம். எந்த உணவு மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு கசப்பு சுவைய சாப்பிடுறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்கணும். இப்ப மேடம் வந்து அழகா சொல்லியிருந்தாங்க. சார் ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், கிரேப் இதெல்லாம் சொன்னாங்க. இப்ப 4லுமே இனிப்பு சுவை தான். ஆனா கிரேப்புக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆப்பிளுக்கு ஒண்ணு இருக்கும். ஆரஞ்சுக்கு ஒண்ணு இருக்கும். பனானா ஒண்ணு இருக்கும். இந்த 4 சுவைகள்ல இனிப்பு தான் ஓகே. இனிப்புங்கிற செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்ப இந்த 4ல வந்து எத வந்து நம்ம உணவு ரீதியா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் சரியா குடுத்தோம்னா, அவங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அந்த உணவு, உணவுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரியும். அது சார்ந்து வந்து நம்ம எடுத்துருவோம். ஆனா அது என்ன சுவைகளை சார்ந்து இருக்கும்? அந்த சுவைகள் உண்மையாகவே நம்மளுடைய உடலுக்கும், மனதிற்கும் எந்த மாதிரியான தாக்கங்கள ஏற்படுத்தும்? எப்படி இம்பேலன்ஸா இருந்ததுன்னு அத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப எந்த மாதிரியான சுவைகள வந்து நம்ம
அங்க குடுக்கும்போது வந்து அத கூட்ட முடியும், குறைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் தெரியாம போடுறது தான், இன்றைக்கு காலகட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையிலருந்து பெரிய பெரிய பிரச்சனை வரல தீராம போறதுக்கு வந்து காரணம். அதே மாதிரி இந்த அறுசுவைகள் வந்து நம்ம எந்நேரம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு சில சுவைகள வந்து நம்ம தவிர்த்துக் கொண்டோம் என்றால் கூட, நிறைய மாற்றங்கள் நமக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் பொதுவாக தெரியும். ஸோ அந்த ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தோல் வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தது 72 ஹவர்ஸ் 3 தினங்கள் புளிப்பு, உப்பு, காரம் இந்த 3 சுவைகள மட்டும் 72 ஹவர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அல்லது எடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ரைஸ் பண்ணலாம். சார் ஓகே சார் நான் வந்து இருந்து பார்க்குறேன். எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு எனக்கு பிராக்டிகல் லைஃப்ல வந்து ரிசல்ட்ட குடுக்குதுன்னு சொல்லி நான் வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார். அப்படிங்கிற மாரி யாராவது இருக்கீங்களா? அதாவது நீங்க இருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிந்த குடும்ப நபர்களோ, நண்பர்களோ, உறவுகளோ யார் வேணாலும் இருக்கலாம். யாராவது ரெடியா இருக்கீங்களா? இப்ப நான் சொல்லிக்கூடிய விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றதுக்கு? 72 ஹவர்ஸ் 3 தினங்கள். சார் இப்போ இந்த அ லோ பிபி உள்ளவங்களுக்கு உப்பு சேர்க்கணும். அப்ப அதே ம். சமயத்துல நம்மளுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்ட்டு உப்பு சேர்க்காம இருந்தா? சரி. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2 சுவைகள வந்து நீங்க கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலாம். ஓஹோ! சரி, சரி, சரி. இப்ப 3க்குமே ஆப்ஷன் இல்ல அப்படிங்கும்போது, ஆ. 3 சுவைகளும் பிரதானமாக 2 சுவைகள எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. ஓஹோ! தேங்க் யூ சார். பட் அது ஏன் லோ பிபி அப்படிங்கிறதுக்கு காரணமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வேற என்னென்ன சுவைகள்லாம் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரிங்க மேடம். சரி. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னா, 1 சிம்ப்டம்ஸ பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து உடல் சார்ந்தும் இருக்கலாம், மனம் சார்ந்தும் இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து மனம் சார்ந்து வந்து எந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகள வந்து வெளிப்படுத்துறாங்க? துக்கமா இருக்காங்களா? சோகமா இருக்காங்களா? கவலையா இருக்காங்களா? இரிட்டேட்டிங்கா இருக்காங்களா? டிப்ரஸ்டா இருக்காங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள பொறுத்து கூட நம்ம ஒருத்தருடைய மன ரீதியான அந்த பாதிப்புகளை பொறுத்தும் கூட, அவர்களுக்கு எந்த மாதிரியான சுவைகள் வந்து தேவைப்படும்? எந்த மாதிரியான சுவைகள் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங் சொன்ன மாதிரி, அறுசுவை அப்படிங்கிறது சில இடங்கள்ல வந்து ஓன்லி இது மட்டுமே மெயின் சிஸ்டமா வந்து வேலை செய்யும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே இது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சுவைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, பிரதானமா எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவை வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இனிப்பு, இன்னொன்னு வந்து புளிப்பு அல்லது வந்து காரம் அப்படிங்கிறதோ அல்லது வந்து உப்புங்கிறதோ எடுத்துக்கலாம். இதுல பிரத்யேகமான விஷயம் எதுக்கு அப்படின்னு சொன்னா உப்பு தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? "உப்பில்லா பண்டம் குப்பையில" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஏன் அந்த மாரி சொல்றாங்க? ஏன் உப்புக்கு மட்டும் அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம உணவே மருத்துவம் அல்லது அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல பார்த்தோம்னா, இப்ப அறுசுவைங்கிறது அங்க மருத்துவமா இல்ல அல்லது வந்து மருத்துவ ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அதுல இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் வந்து நமக்கு வந்து "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" அப்படிங்கிற மாரியான அந்த ஒரு ப்ராவர்ப் வந்து நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பொதுவாக யாராவது சொல்ல முடியுமா? தெரிந்தவர்கள். எஸ் எனிஒன்? ஃபர்ஸ்ட் வந்துங்க இப்ப இந்த மாரி வாக்கியங்கள் கேள்விப்படும்போது, அறுசுவை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மருத்துவமாகவோ அல்லது உணர்வு ரீதியாவோ கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் வந்து கண்டிப்பா பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஒரு ப்ராவர்ப்ல இருந்து. எஸ். யாராவது சொல்ல முடியுமா? பிராக்டிகலா சொன்னா போதும். அது சரியா இருக்கணும், ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்ல. ஓகே சார் இது இப்படி சொல்லியிருக்குது. எனக்கு இப்படி தோணுது. இப்படி இருக்கலாம். அப்படிங்கிற காமன் ஒப்பீனியன். எஸ். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி எல்லாருக்கும் புரியுதா?
எஸ். திருமணி வனிதா மேம், இந்திராணி மேம், ராம்தாஸ் சார். யஷ்மினி மேம், வேதநாயகம் சார். எஸ். ஏதாவது நான் பெரிய கேள்வி ஏதாவது கேட்டுட்டேனா? எஸ் ப்ளீஸ். இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, அறுசுவையியல் அல்லது அறுசுவை மருத்துவத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு இந்த அறுசுவையினுடைய தன்மைகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உண்மையாகவே நமக்கு நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கும், மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன? சுவை உண்மையாவே நமக்கு தேவையா? அப்படிங்கிறது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதில நாம சொல்லிக்கிறது பிரத்யேகமாக 100% நேச்சுரல் அல்லது இயற்கை சார்ந்த சுவைகள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எஸ். சொல்லலாமா யாராவது? யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா, அது வெதர் ரைட்டா இருந்தாலும் சரி, ராங்கா இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தது நம்ம செஷன வந்து கன்டின்யூ பண்ணலாம். அப்படி இல்ல சார் அப்படின்னா, நம்ம இதோட இந்த கேள்வியோட இந்த செஷன வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் செஷனுக்குள்ளேயே வந்து நம்ம இன்னும் போகல. போறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ். தெரியலங்க சார். நீங்களே சொல்லிடுங்க. ஓகே. தெரியல. சரி எதனால தெரியலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப இது டிஃபிகல்ட்டா இருக்கு சார். அதனால தெரியல. இல்ல கேள்வி புரியல. அதனால தெரியல. அந்த மாரி ஏதாவது? ஆமா சார். கேள்வி எனக்கு புரியல தான் சார். நாம ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் என்னன்னா, உப்பில்லாத ஒரு உணவ வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படிங்கிற அந்த ப்ராவர்ப்லேருந்து நமக்கு தெரியும். இப்ப ஏன் வந்து அத்தனை சுவைகள் இருந்தாலும், உப்பினுடைய மகத்துவத்த மட்டும் ஏன் அந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்காங்க? இப்ப உப்பு இல்லன்னா நம்மளால வந்து ஏன் வந்து எடுத்துக்க முடியல? உப் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உப்பு வந்து எதையுமே கெட்டு போகாம பாதுகாக்குங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு எல்லாத்துலயும் சேர்க்கறது. ஓகே. நம்ம வேற? உடலையும் அது பாதுகாக்குது. எப்படி பாதுகாக்குது மேடம்? பொருள பாதுகாக்குது ஓகே. உப்பு போட்டுட்டோம்னா, கெட்டு போகாம இருக்கும். நம்ம ஊறுகாயெல்லாம் நெறைய ரெடி பண்ணும்போது உப்பு போட்டு பண்ணுவாங்க. அப்போ உப்பு போட்டோம் அப்டின்னா, பாதுகாப்பா இருக்கும். கெட்டு போகாதுங்கிறது இட்ஸ் எ வெரி குட் பாயிண்ட். வெரி குட். சரி உடல் சார்ந்து எப்படி? ஏன்னா, இப்ப நமக்கு அறுசுவைகள் வந்து எவ்வளவோ இருந்தாலும், சந்தோஷமா ஸ்வீட் எடு, கொண்டாடு அப்படிங்கிற மாரி விளம்பரம்லாம் பார்த்திருப்போம். இந்த மாரி விளம்பரங்கள் இல்லாம பொதுவான வாக்கியங்கள பார்க்கும்போது, உப்புக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது தான். எஸ் கிட்டத்தட்ட ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. பட் இன்னும் கூடுதலான தகவல் குடுக்க முடியுமா? ம். கூடவும் போக்கூடாது, குறையாவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் புரியுது. ம். கூட வெரி போனாலும் குட். பிரச்சனை, குறைச்சலா இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகே. கிட்டத்தட்ட பேலன்ஸ்டா இருந்ததுன்னா நியர் பை ஆன்சர் வந்துட்டீங்க. வெரி குட். பேலன்ஸ்டா இருந்தா தான் நல்லது அப்படின்னு. ம். ஓகே. அதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். சரி உடல் சார்ந்த, மனம் சார்ந்த அதனுடைய தேவைகள் வந்து ஏன்? இப்ப ஈஸியா சொன்னீங்கல்ல, உணவு வந்து அது போட்டு வச்சுன்னா பாதுகாப்பா இருக்கும். அப்படிங்கிற மாரி. அந்த மாரி வந்து நம்ம உடல வந்து நம்ம உப்பு வந்து பாதுகாக்குமா? ஃபர்ஸ்ட்டு பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து உடலுக்கு இருக்கா? எஸ். வேற யாராவது சொல்லலாமா? எஸ். வெரி குட். தேங்க் யூ மேடம். எஸ். வேற யாராவது?
நான் இதுக்கு முன்னாடி மேடம் வந்து கேள்வி தெரியல நீங்களே சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் கேள்வி சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் மற்றவர்கள்? இப்போ ஒருத்தவங்களுக்காக மட்டும் தான் இந்த செஷன் வந்து கன்டின்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் யாரும் இல்லையா? சரி முடிஞ்சா வந்து நம்ம இந்த செஷன் வந்து நம்ம இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, அடுத்து வந்து புது ரெக்கார்டிங் போட்டு நம்ம அடுத்த செஷன் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணுவோம் இப்போ. எஸ். உப்பு சுவையில எல்லா சுவையும் அடங்கியிருக்கு. ம். ஓகே. உப்பு சுவையில எல்லா சுவையும் அடங்கியிருக்கு ஓகே. அதுக்கு உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும் அது எப்படி நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்? அல்லது ஏன் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? வெரி குட். உப்பு சாதாரணமா நிறைய சேர்த்தவங்களுக்கு கோபம் வரும். ம். சொல்லுவாங்க இல்லையா? சூடு சொரணை. உப்பு போட்டு சாப்பிட்டா, சூடு சொரணை அதிகமாயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமா. ஓகே. கம்மியா போட்டோம்னா? கம்மியா போட்டா எதுலயுமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் விளம்பரம் போடுறாங்கல்ல. மந்தமான சூழ்நிலையில உருவாக்கும். என்ன வெரி குட். இதெல்லாம் விளம்பரத்துல போடுறாங்கல்ல. உன்னோட பிரெயினுக்கு பவர் வேணுமா? அயோடைஸ்ட் உப்பு, அயோடைஸ்ட் சால்ட்ன்னுலாம் போடுறாங்கல்ல. ம். சரி. ஓகே. வெரி குட். தேங்க் யூ மேடம். சரி. இன்னும் வந்து அத பத்தின கூடுதலான தகவல் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து YouTubeல போடுவோம். தெரிஞ்சவங்க வந்து YouTubeல வந்து கமெண்ட்டா வந்து பதிவு பண்ணாங்கன்னா, இன்னும் கூடுதலான தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்.